நீங்கள் எப்பயாச்சும் நினச்சிருக்கீங்களா நம்ம கண்டினியூவாக டெய்லி விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு? எனக்கு திடீர்னு ஒரு தாட் தான், இது மாதிரி நம்ம டெய்லி ஸ்கெட்ச் பண்ணால் என்ன நடக்கும் அந்த ஒரு ஈகரில் என்ன நானே வந்து புஷ் பண்ணி ஒரு மாதம் நான் வந்து கண்டினியூவாக டெய்லி ஒரு 1/2 hour வரையணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5 sketches பார்த்தா எனக்கே ஒரு ஷாக்கு. நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, என் பேர் தான் விக்கி. நான் மாங்கா அனிமி வரைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ப்ராக்டிஸ் ஜேர்னியில் உங்களையும் ஜாயின் பண்ணி கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேனல். உங்களுக்கு எங்களோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிறைய தாட் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 days once 3 days once இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் டெய்லி என்னால் ஒரு ஸ்கெட்ச் வரைய முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த 1/2 hour நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்சஸ் வரைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு தான் நான் உள்ளே போனேன். பட் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும். நான் ஒரு ஸ்கெட்சையும் நான் முடிச்சுட்டு பார்க்குறப்ப என்னோட ஆவரேஜ் டைம் வந்து ஒரு நாளைக்கு 1 hour கிட்ட நான் வரைகிறேன். அது எனக்கே தெரியாது. நான் ஒரு ஸ்கெட்ச் முடிச்சுட்டு டைமிங் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 1 hourலேருந்து ஒரு 1.5 hour வரைக்கும் நான் சாலிடாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 hour கிட்ட நான் வரைகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய நாள் வந்து நான் என்னோடய ஸ்கெட்சஸே நல்லா இல்லை, என்னோடய லைன்ஸ்லாம் கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸும் பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய வந்து இன்ஸ்பயர் பண்ணிப்பேன். அப்படிலாம் இருந்தாலுமே அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப என்னோடய லைன்ஸ் நல்லா இல்லை, என்னோடய ட்ராயிங்ஸ் நல்லா இல்லைன்னு நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இதுலேருந்து நான் முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸ் பர்ஃபெக்ட் ட்ராயிங் ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஜாயிங் ப்ராக்டிஸ். எப்போ உட்காந்தாலுமே நான் வந்து வரையணும், கடமைக்கு வரையணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து ப்ரோக் ஆகி அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ராக்ரஸில் நான் கற்றுக்கிட்ட 5 டிப்ஸ் தான் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், கீப் இட் சிம்பிள். நீங்கள் வந்து நிறைய டீட்டெயில் கொடுத்து வரைய தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டீட்டெயிலாம் அவாய்ட் பண்ணிட்டு கம்மியான லைன்ஸ், கம்மியான ஸ்ட்ரோக்ஸ் உள்ள டிராயிங்ஸே நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம். செகண்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, செட் டைமர். நீங்கள் எவ்வளோதான் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் இல்லை உங்கள் ஸ்கெடியூல் டைட்டாக இருந்தாலுமே ஒரு 1/2 hour இதுக்குன்னு ஒதுக்குங்க. லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. நம்ம நிறைய பேர் ஸ்கெச்சஸ் பார்த்துருப்போம், நம்ம வந்து மோட்டிவேஷனாக ஆகிருப்போம், நிறைய டைம் மோட்டிவேஷனை விட டிமோட்டிவ் நிறைய ஆகிருப்போம். ஏன்னா நம்ம வந்து அது இன்ஸ்பயர் பண்ணி வரைஞ்சாலும் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. அந்த இடத்துலலாம் நிறைய டிமோட்டிவ் ஆகும். பட் ஸ்டில் அங்கேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குறீங்க, அதை மைண்டில் வச்சுட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருந்து கற்றுக்கிட்டே இருங்க. முக்கியமாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை என்னோட ஷேர் பண்ணுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து ஜேர்னி போயிட்டு இருக்கு. இதில் 4th one வந்து டோன்ட் எரேஸ் டூ மச். நீங்கள் வரைகிறதுல ரொம்ப அழைக்காமல் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் ட்ராயிங்ஸில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் 5th one ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா டேவும் எல்லா ஸ்கெட்சஸையும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கெட்சஸை சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 1 month இல்லை 2 month கழிச்சு நீங்கள் ரிட்டன் எடுத்து பார்க்குறப்ப நம்ம எதுலேருந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது உங்களாலே நம்ப முடியாது. என்னோட ஜேர்னியில் நான் 30 நாள் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஸ்கெட்சஸ் நான் எடுத்து பார்க்குறப்ப சீரியஸாக சொல்கிறேன், என்னோட ட்ராயிங்ஸில் வந்து இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ 1 monthக்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னும் நான் புஷ் பண்ணால் என்னால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் டே ஸ்கெட்சஸ் நான் எடுத்து பார்க்குறப்ப என்னாலே நம்ப முடியல, என்னோட லைனில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் நான் அஷ்யூராக சொல்லுவேன், என்னோட டிராயிங் ஸ்கில் வந்து 0லேருந்து 1% நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. ஸோ இது ரொம்ப சின்னது தான், பட் அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணது ரொம்ப பெருசு. இப்படியே நான் வந்து கண்டினியூவாக டிராயிங் பண்ணேன், என்னோட ஸ்கில் எவ்வளோ அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபயர் இக்னிஷன் அது கொடுத்துருக்கு. நீங்களும் உங்களோட ஸ்கெட்சஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷினோபிஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஸ்டார்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை செலிப்ரேஷன்.